வழியாக பயணிப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கலாச்சாரம், வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக இந்திய சுற்றுலா பயணிகள் ஈரானுக்கு செல்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக ஈரான்ல உள்ள ஈஸ்பஹான் மற்றும் சிராஸ் போன்ற வரலாற்று நகரங்களுக்கும் இந்தியர்கள் புனித யாத்திரை தலங்களாக விளங்கும் கோம், மசாத் போன்ற இடங்களுக்கும் அவர்கள் ஆண்டுதோறும் செல்கின்றனர். மேலும் ஈரானில் பறந்து விரிந்த பாலைவன நிலப்பரப்புகளும் பழங்கால சாலைகளும் இந்திய பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருது. சாதாரணமா பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இப்போது 6 மாதங்களுக்கு ஒரு முறை விசா இல்லாம ஈரானுக்குள் செல்லும் வசதி நடப்பில் உள்ளது. ஆனா இது தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதா கூறப்படுது. இந்த நிலையில இந்தியர்கள் முறையான விசா இல்லாமல் ஈரானுக்கு பயணிக்க முடியாது. இதற்கான உத்தரவு ஒன்றை ஈரான் அரசு சமீபத்துல பிறப்பிச்சிருக்கு. மேலும் இதன் மூலம் ஈரான் அரசு இந்தியர்களுக்கு இதுவரை அளித்து வந்த சலுகையில் தற்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் முறையான விசா ஒன்று இல்லாமல் இந்திய சுற்றுலா பயணிகள் ஈரான் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கு. இனி பயணிகள் ஈரானுக்கு விமானத்தில் விமான நிலையங்களில் பயணிக்கும் போது தங்கள் முறையான விசாவை காட்ட வேண்டும். ஏனெனில் முறையான விசா இல்லாமல் விமானத்தில் ஏறவோ ஈரானிலிருந்து பயணிப்பதோ தற்போது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஐரோப்பா அல்லது மத்திய ஆசியா செல்லும் பயணிகளுக்கு ஈரான் ஒரு வசதியான போக்குவரத்து மையமாக இருக்கு. இந்த புதிய விசா விதி ஈரானை தற்காலிகமான வழியாக பயன்படுத்தி வந்த பயணிகள் பயண திட்டங்களின் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஈரான் அரசு தற்போது கொண்டு வந்துள்ள விசா சலுகை வசதியை தவறாக பயன்படுத்தி வேலை வாய்ப்பு அல்லது பயணத்திற்கான பொய்யான வாக்குறுதிகளுடன் ஈரானுக்கு நுழைந்த இந்தியர்களின் சம்பவங்கள் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.